ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 3 ஃபேட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி 3வது நாள். ஸோ இன்றைக்கி ஜிம்முக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே ஒரு ஃப்ரீ ஸ்குவாட், ஒரு 100 ஸ்குவாடு சும்மா கடன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்குவாட் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக என்னோடய ஒர்க் அவுட்டு பிளான் வந்துட்டு புஷ் புல் லெக் அப்படின்ற ஸ்ப்ளிட்டில் தான் நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே 3ன்றனால இன்றைக்கி வந்துட்டு லெக், மண்டே புஷ், டியூஸ்டே புல், வெட்னஸ்டே லெக் அப்படின்றதுனால இன்றைக்கி லெக் டே. ஸோ லெக் டேக்கு வந்துட்டு முதல்ல ஒரு 100 ஃப்ரீ ஸ்குவாடு போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வார்ம் அப் ஆகிடும். ஏன்னா நம்மளோட கோல் அப்படின்றது ஃபேட் லாஸ் தான். ஸோ ஸ்குவாட் பண்ணுறது அப்படின்றது ஃபேட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஸோ அது முடிச்சுட்டு பார்பல் பேக் ஸ்குவாட். இது பொதுவாக கன்வென்ஷனலாக செய்வாங்க. ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். வெயிட் வச்சுட்டு எந்த பேலன்ஸும் இல்லாமல் ஸ்குவாட் பண்ணுறது அப்படின்றது டஃப்பு. இந்த ஸ்மித் மிஷின் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேஃப்டி, சப்போர்ட்டிவ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஸ்மித் மிஷின் அப்படின்றது ப்ரிஃபரபுளான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதில் ஒரு 4 செட்டு நல்லா ஃபெயிலியர் வரைக்கும் 4 செட்டு 10 to 12 reps. இது முடித்த உடனேயே ஆக்ஸ் ஸ்குவாட். ஸோ இந்த மிஷினில் ஆக்ஸ் ஸ்குவாட் போடுறது அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஐசோலேட்டாக நம்மளோட டை மசிலை வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இதுலேயும் ஒரு 3 செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 3 செட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லெக் ப்ரெஸ். லெக் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம், நம்மளுடைய கெப்பாசிட்டி தான். ஸோ லெக் ப்ரெஸ்ஸு போடுறது அப்படின்றது ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. லெக் ப்ரெஸ் நான் ரொம்ப வெயிட் வச்சே போடுவேன். ஸோ இதுதான் லெக் ப்ரெஸ். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட உங்களோட பாடி வெயிட்டை விட இன்ட்டு 2 வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸு அல்லது வந்து முட்டி வலி இருக்கிறவங்க வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணுறது ரொம்ப சேஃப்டி. ஸோ லெக் ப்ரெஸ் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 செட் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செட்டு வந்துட்டு ஒரு 20 reps, செகண்ட் செட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 reps வந்துட்டு கம்மி பண்ணி போடணும். அது முடிச்சுட்டு ஆம்ஸ்ட்ரிங். ஸோ ஆம்ஸ்ட்ரிங் வந்துட்டு இது வரைக்கும் போட்டதெல்லாம் ஃப்ரண்ட் டை மசிலுக்கு, இப்போ போடுறதுன்றது பேக் டை மசிலுக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக லெக் டே அப்படின்றது இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆம்ஸ்ட்ரிங்கை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.